இந்த சீரியலோட ப்ரமோல முத்துவாலதான் குடும்பமானமே போச்சுன்னு நம்ம விஜயா முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. என்னடா சொல்ல இங்கே நிக்கிற, இந்த வாட்டி உங்க அப்பா வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு பாக்குறியா? அந்த மனுஷன் உன்னால நொந்து போயிருக்காரு, இனிமேல் உனக்காக அவர் பேசவே மாட்டாரு, ஒழுங்கா நீங்க 2 பேருமே பெட்டி படிக்க எடுத்து கிளம்புற வழியை பாருங்கன்னு சொல்றாங்க. நம்ம மனோஜம் நீ கரெக்டா சொன்னமா, இவனால நம்ம குடும்பமானமே போச்சு, டேய் இவ்வளவு தூரம் சொல்லி ஏன்டா இங்கே நிக்கிறேன்னு கேட்க நம்ம முத்துக்கு கோவம் வந்து, டேய் நான் குடிச்சதுனால குடும்பமானம் போச்சுன்னா அப்ப நீ கல்யாணத்தன்னைக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போனியா, அப்ப குடும்பமானம் போலியான்னு கேக்குறாரு. உடனே ரோகிணி வந்து, இங்க பாருங்க முத்து, நீங்க இப்ப செஞ்ச தப்ப மறைக்கணும்ன்றதுக்காக மனோஜ் எப்பயோ செஞ்ச தப்ப சொல்லி காட்டாதீங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம முத்துவோம், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அப்பா மலேசியால இருக்கிறாருன்னு சொல்றதும், அன்னைக்கு வந்தாரே உனக்கு மாமான்னு, அவர் முதல்ல உனக்கு மாமாவானே எனக்கு சந்தேகமா இருக்கு, முதல்ல அதை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு. இதனால ரோகிணி ரொம்ப அதிர்ச்சியாகி வாயடிச்சு நின்னு போயிடுறாங்க. ஆனா மனோஜ் இருந்துகிட்டே, டேய் என்னுடைய ரோகிணி ஒன்னும் உன்ன மாதிரி போய் சொல்றவ கிடையாது, அவளை இனிமேல் நீ தப்பா பேசுற வேலை வச்சுக்காத, அவளை பத்தி நீ பேசுறது இதான் கடைசியா இருக்கணும்னு சொல்றாரு. இத முத்து கேட்டுட்டு, அப்ப என்ன பத்தி நீங்க பேசுறத நிறுத்துங்க, ஏன் விஷயத்துல நீங்க மூக்க நுழைச்சீங்கன்னா அப்புறம் உங்க விஷயத்தை நான் கலர வேண்டியது இருக்கும்னு சொல்றாரு. நம்ம முத்து குடிய நிறுத்தணும்ன்றதுக்காக மீனா பல முயற்சிகள் பண்றாங்க. அதுல மீனாக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, இங்க பாரு மீனா, இந்த மருந்த முத்து சாப்பாட்டுல கலந்து கொடுத்துரு, இத மட்டும் அவர் குடிச்சாருன்னா அவர் குடி பழக்கத்தையே சுத்தமா விட்டுருவாருன்னு சொல்றாங்க. மீனா அவங்க சொன்னதை நம்பிக்கிட்டு அவங்க கொடுத்த மருந்தையும் வாங்கிக்கிறாங்க. முத்துக்கு கொடுக்க இருந்த ஜூஸ்ல அந்த மருந்தையும் கலக்குறாங்க. ஆனா விஜயா வந்து ஜூஸ்ல மருந்து இருக்கிறது தெரியாம, ஓஹோ அந்த குடிக்காரனுக்கு நீ ஜூஸ் வேற கலந்து வச்சிருக்கியா, இரு நான் குடிச்சிடறேன்னு எடுத்து குடிச்சிடுறாங்க. அந்த மருந்து கலந்த ஜூஸ் குடிச்சதுனால விஜயாவுக்கு தலை சுத்தி கேர் ஆகுது. பின்னாடியே மீனா வந்து, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க நம்ம விஜயாவும், ஏய் இந்த ஜூஸ்ல நீ என்னத்த கலந்த, இது குடிச்சோடனே எனக்கு ஒரு மாதிரி கேரா இருக்கு, என்னால நிக்க கூட முடியலன்னு சொல்றாங்க. உடனே மீனாவும், அச்சச்சோ இந்த ஜூஸ் நீங்க குடிச்சிட்டீங்களா, இந்த ஜூஸ்ல தான் அவர் குடிக்க கூடாதுன்றதுக்காக மருந்து கலந்து வச்சேன்னு சொல்ல விஜயாவும், என்னது மருந்து கலந்து வச்சியா, ஏண்டி இது முன்னாடியே சொல்ல மாட்டியா, ஐயோ எனக்கு உடம்புலாம் என்னமோ பண்ணுது, இந்த வீட்டுல எதையும் நம்பி சாப்பிட முடியல, இப்படி எல்லாம் பண்றியேன்னு சொல்லி புலம்பிட்டே போறாங்க. நம்ம முத்து கூடிய சீக்கிரம் ரோகிணியோட தில்லுமுள்ள எல்லாம் கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.